84வது சங்கீதம். Psalm 84. ஒருவேளை இந்த சங்கீதத்தை நீங்கள் முன்பாக தியானித்திருக்கலாம். Perhaps you have meditated on this psalm before. ஆனாலும் இந்த நாளிலும் அதை கொஞ்சம் தியானிப்பது நன்றாக இருக்கும். But it would be good if we meditate on it again today. ஒருவேளை இந்த சங்கீதம் யார் எழுதினது என்று அங்கே சொல்லப்படவில்லை. It's not written as to who wrote this psalm. ஆனாலும் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று அதை வைத்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது தான் அதை எழுதியிருக்க வேண்டும். But looking at the contents of this psalm, we can say that it must have been David who wrote this psalm. அதில் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். We read verse 2. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. My soul longed and even yearned for the courts of the Lord. My heart and my flesh sing for joy to the living God. அந்த 2வது பகுதியை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate on the second part of this verse. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. My heart and my flesh sing for joy to the living God. பாருங்கள், அந்த 3வது 4வது வசனங்கள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு காட்சியை நீங்கள் காண முடியும். When you read verses 3 and 4, you can see a picture there. நான் இவ்வாறு இந்த காட்சியை பார்க்கிறேன். This is how I see this. சவுலினால் ஒருவேளை விரட்டப்பட்டு அவர் எங்கேயோ ஒரு வனாந்தரத்தில் அவர் இருக்கிறார். David was chased after by Saul and he is hiding somewhere in the wilderness. இல்லை என்றால் தன்னுடைய மகனாகிய அப்சலோமினால் அவன் விரட்டப்பட்டு அவன் ஓடிக்கொண்டிருக்கிறார். Or perhaps he was chased after by his son Absalom. எந்த சூழ்நிலையில் இதை எழுதுகிறார் என்று தெரியவில்லை. We don't know in what situation he wrote this psalm. ஆனால் அங்கே ஒரு குகையின் அடியிலோ இல்லை என்றால் ஒரு மரத்தின் கீழே அவர் உட்கார்ந்து உண்டு. But he was sitting in a cave or under a tree. அப்படியே அவர் யோசித்து பார்க்கிறார். He was just thinking about things. அதை தான் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். That's what we see in verse 3. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. The bird also has found a house and the swallow a nest for herself where she may lay her young, even your altars, O Lord of hosts, my King and my God. பாருங்கள், அங்கே வனாந்தரத்திலே இல்லை என்றால் ஒரு குகையிலே அவன் தனிமையாக இருக்கும் பொழுது கூட அவனுடைய மனம் யோசிக்கிறது, ஆண்டவரே அந்த உடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கெல்லாம் வீடு கிடைத்திருக்கிறது, அவைகளெல்லாம் எங்கே போகிறது? உடைய பீடங்கள் அண்டையிலே வந்து நிற்கிறது. See, even when he was hiding in the caves in the wilderness, he is thinking about drawing near the presence of the Lord, saying, the bird has found a house and a swallow a nest for herself in the altars of the Lord of hosts. அப்படி அந்த குருவியை பார்த்து கொண்டு இருக்கும்போது தகைவிலான் குருவி என்கிற இன்னொரு குருவி அது குஞ்சுகளோடு தன்னுடைய ஃபேமிலியோடு அங்கே இருக்கிறது. And when he was thinking about a bird, he was also thinking about another type of bird, a swallow, and she found a nest along with her young ones. அப்படிதான் சொல்கிறார், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். That's when he says, how blessed are those who dwell in your house. ஏனென்றால் தாவீதுடைய மனம் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை எல்லாம் எங்கே இருந்தது? Because the desire of David's heart was there. ஜீவனுள்ள தேவனை நோக்கியே அது இருந்தது. It was after the Lord, the living God. ஒருவேளை அவன் அந்த ஆலயத்தை விட்டு அவன் தூரமாக இருந்தாலும், even though he was very far away from the altar, from the temple, அவனுடைய இருதயம் தேவன் அண்டையிலேயே இருக்கிறது. his heart was close to God. அதையே வாஞ்சிக்கிறது. That's what his heart desires. ஒருவேளை அவனுடைய குடும்பத்தை விட்டு கூட பிரிந்து இருக்கலாம், இல்லை என்றால் அவனுடைய வீட்டை விட்டு கூட அவன் பிரிந்து இருக்கலாம். Perhaps he was separated from his family, from his home. ஆனால் அவைகளெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. Those are all there. ஏனென்றால் தாவீது அவன் ஒரு குடும்பஸ்தன். Because David was a family man. அவன் எப்பொழுதும் ஒரு வேட்டைக்காரன் போல இருக்கிறவன் அல்ல. He was not a hunter. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் கூட அவன் தன்னுடைய வீட்டையோ தன்னுடைய தனக்கு பற்றாய் இருப்பது குறித்து அவன் பேசவில்லை. Even a family man like David did not talk about his families and things that are close to him. அவனுடைய இருதயத்திலே மேலோங்கி நின்ற அதை பற்றி தான் அவர் பேசுகிறார். And he is talking about the things that are of primary importance in his heart. என் இருதயம்
என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. My heart and my flesh sing for joy to the living God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, நம்முடைய வார்த்தைகளினால் நாம் தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிறோமா என்பதை கண்டுபிடிக்க முடிகிறதில்லை. we cannot find out whether we are desirous of God just by looking at our words. நம்முடைய செயல்களினால் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறோமா என்பதை கண்டுபிடிக்க முடியாது. We cannot find out whether we are pleasing the Lord just by looking at our deeds. ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகளினாலே நாம் கடவுளை ஏமாற்றி விடலாம், இல்லை என்றால் மற்றவர்களை ஏமாற்றி விடலாம். Because we can fool people and deceive people by our words. நம்முடைய செயல்களினால் மற்றவர்களை ஏமாற்றி விடலாம். Even by our works we can deceive people. கடவுளை ஏமாற்றுகிறோம் என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். We may think we are fooling God, ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது. but we cannot deceive God. ஆகவே ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நம்முடைய சபைக்கு வரும் பொழுது, Therefore when a brother or a sister comes to our church, நாம் பேசுகிறவர்களாக இருக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய செயல்கள் தேவனுக்கு பிரியமானது போல இருக்கலாம். Our words and our actions may look as though they are pleasing to the Lord. ஆனால் அவைகளை வைத்து நாம் நம்மை எடை போடக்கூடாது. But we cannot weigh ourselves based on those things. என்னன்னா, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். Let me give you an example. ஒரு சாதாரணமாய் ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரி வருகிறார்கள் சபைக்கு. A sister from a normal family comes to the church. அவர்களை பார்க்கும் பொழுது அவர் நாம் பேசுகிற அந்த மொழியிலே பேசவில்லை. When I see her, she is not speaking the language that I am speaking. இல்லை என்றால் நம்முடைய சபையின் பாடல்கள் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். Or perhaps she does not know the songs which we sing in our church. பார்க்கும் பொழுது எப்படி கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலே பேச வேண்டும் என்கிற அந்த பாவனை கூட இல்லாமல் இருக்கலாம். Perhaps she does not even have a knowledge of how we speak, the way that we speak in our Christian fellowship churches. ஆனால் ஒருவேளை இது ஒரு அடைபட்ட குருவி போல இருக்கிறது. Perhaps it is like a hidden swallow or a bird in a nest. ஒரு பறவையை ஒரு கூண்டுக்குள்ளே வைத்திருங்கள். If we put a bird inside of a nest cage, அந்த கூண்டுக்குள்ளே அது இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு எப்படி தான் தெரியும், அது அடைக்கப்பட்டது போல தான் இருக்கும். So when we see that bird inside of the cage, it is imprisoned. ஆனால் அப்படி அடைபட்டு இருக்கிற அந்த குருவியை பார்த்து அதற்கு பறப்பதற்கு ஆசை இல்லை என்று நாம் தப்பு கணக்கு போடக்கூடாது. By looking at the caged bird, we cannot falsely estimate that it doesn't have any desire to fly. அது பறக்க முடியாமல் இருக்கிறது. It is not able to fly. அது பறக்கிறது இல்லை. But it does not fly. ஆனால் நீங்கள் அந்த கூண்டை நீங்கள் எடுத்து விட்டு பாருங்கள், ஓபன் பண்ணி பாருங்கள். But if you open the door of the cage, அது பறந்து போய்விடும். it will fly high. நான் இங்கே வருகிற இதே போல ஒரு சூழ்நிலையில் வருகிற அநேக சகோதரிகளுக்கு நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். I would like to encourage brothers and sisters who are in such situations. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். The Lord looks at our hearts. நம்முடைய மொழியை வைத்தோ நம்முடைய செயல்களை வைத்தோ நம்மை தேவன் ஜட்ஜ் பண்ணுகிறது இல்லை. The Lord does not judge us by looking at our words or our actions. பல சூழ்நிலைகளிலே நம்முடைய கணவனாலே நம்முடைய குடும்பத்தினராலே நாம் அடைக்கப்பட்டவர்களாய் கூட நாம் இருக்கலாம். In many a situation in our family, we may be imprisoned by our spouses. நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நாம் அடைக்கப்பட்டவர்கள் போல இருக்கலாம். We may feel as if imprisoned in our workplace. இந்த வெளியரங்கமான காரியங்களினாலே நான் மற்றவர்களை நான் அங்கீகரிக்கப்படுகிற அளவுக்கு என்னால் என்னுடைய செயல்பாடுகள் இல்லையே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. You don't have to worry saying that I'm not being accepted by people, I'm not in that kind of a situation. எனக்கு ஒரு நல்ல கணவன் இல்லை, இல்லை என்றால் நல்ல பெற்றோர் இல்லை என்றெல்லாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. You don't have to feel sad that you don't have a good husband or a good wife. தேவன் நம்ம வெளியரங்கமாய் மற்றவர்கள் பார்க்கும்போது நான் அடைக்கப்பட்ட ஒரு குருவியை போல நான் இருக்கலாம். I may look as though a bird caged by looked by others like that. ஆனால் என் இருதயம் எப்பொழுது பறப்பேன் என்று தான் நிச்சயம் இருக்க வேண்டும். But my heart should have this longing when I will fly. உண்மையிலேயே நம்முடைய இருதயமும் நம்முடைய மாம்சமும் அவரை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறதா இருந்தால், if our heart and soul sing for joy to the living God, நாம் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலையெல்லாம் அது ஒரு டெம்பரவரி தான். The caged situation, our caged situation is all temporary. தேவன் அனுமதிக்கிற காலம் மட்டும் தான் அது அப்படி இருக்கும். It will be like that only as long as the time God has appointed for us. அதே நேரத்தில் இன்னொரு உவமையை நான் சொல்கிறேன். In the same
at the same time, let me give you another example. ஒரு டிராவலர் போல அநேக பிரயாணம் பண்ணி இருக்கிற ஒரு மனுஷனை எடுத்துக்கொள்வோம். Let's take a man who is a traveler. ஒருவேளை அவன் சோமாலியா நாட்டுக்கு போகிறான். Maybe he goes to the country of Somalia. சோமாலியா நாட்டிலே பேசுகிற சில வார்த்தைகளை அவன் படித்துக் கொள்கிறான். He picks up some words from the Somalian language. சோமாலியாவிலிருந்து எத்தியோப்பியா போகிறான். From there he goes to Ethiopia. அவர்கள் பேசுகிற மொழியும் அவன் கற்றுக்கொள்கிறான். He also learns a little bit of their language. இந்த சில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதனாலே அவன் சோமாலியா தேசத்து பிரஜையாய் மாறுகிறது இல்லை. He cannot become the citizen of Somalia just by learning a few words of their language. அவன் எத்தியோப்பியால போய் சில வார்த்தைகளை படித்தாலும் அதனுடைய பிரஜையாய் மாறுகிறது இல்லை. Even though he learns a little bit of Ethiopian language, he does not become a citizen of Ethiopia. அதேபோல நாம் பல இடங்களிலே பல மொழிகளை கற்றுக்கொண்டு கிறிஸ்தவ ஐக்கிய சபையிலும் செய்யலாம். In the same way, வந்திருக்கலாம். we can also learn a certain thing, certain language here and there, and then come to the CFC churches. ஒருவேளை CFC சபையிலே நான் சில மொழிகளை கற்றிருக்கிறேன். Perhaps I have learned some language from the CSI church. Assembly of God சபையிலே நான் சில மொழிகளை கற்றிருக்கிறேன். I have learned certain things from the Assemblies of God church. நான் CFC சபைக்கு வரும்பொழுது இங்கு உள்ள சில மொழிகளை நான் கற்றிருக்கிறேன். When I come to CFC church, I learned some language here. இவைகள் நிமித்தம் நான் தேவனுடைய வீட்டின் பிரஜையாய் நான் மாற முடியாது. I cannot become a citizen of the kingdom of God just by these things. ஏனென்றால் என்னுடைய மொழிகளினாலே என்னுடைய செய்கைகளினாலே நான் என்ன செய்யலாம், ஒரு டூப்ளிகேட் காரியத்தை செய்யலாம். Because with my words or my actions I can do something dubious. ஆனால் உண்மையாய் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா, நான் சீஷனாய் மாறி இருக்கிறேனா என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? Do you know what is the real mark of whether I have really been born again or am I a disciple? என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை தான், the desire of my heart. அதை ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பல்ஸ் பார்க்க வேண்டும் என்றால், if you want to check the pulse of a person's life, அவன் தனிமையாக இருக்கும் பொழுது எதை விரும்புகிறான் என்று பாருங்கள். we have to see what he wants when he is alone. சபைக்கு வரும்போது அல்ல, not when he comes to the church. அந்த வேலை ஸ்தலத்திலே வேலை செய்து கொண்டு இருக்கும்போது அல்ல, not when he is working at his workplace. அவன் தனிமையாக இருக்கும்போது, but when he is alone, அவன் எதை விரும்புகிறான்? what does he want? அவன் இதயத்திலே மேலோங்கி நிற்கிறது எது? what is the overarching thing that is in his heart? உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவரை அண்டிக் கொள்வதே மேன்மையாக இருக்கும். In the heart of a person who has really been born again, clinging to the Lord will be the primary thing in his heart. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை அண்டி சேருவது உங்களுடைய விருப்பமாய் இருக்கிறதா? is drawing closer to God a real desire in your heart? இல்லை என்றால் மற்ற எல்லாமே உங்களை மேலோங்கி நிற்கிறதா? or all the other things are important to you? உதாரணமாக இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to give you another example. நமக்கென்று தனிப்பட்ட வெறுப்புகள் இருக்கிறது. we may have our own likes and dislikes. நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு விருப்பம் இருக்கிறது. we have some liking as to how my house should look like. நம்முடைய மனைவி எப்படி அமைய வேண்டும் என்றும் நமக்கு விருப்பம் இருக்கிறது. we have some desire as to how my wife should look like. சபைக்கு வரும்போது சபை ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு விருப்பம் இருக்கிறது. we have some preference as to how the worship should be in the church. விருப்பம் இருக்கிறது. we have some desire as to how we should sing in the church. மியூசிக் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. or about music. சிலருக்கு ஆராதனை இல்லை என்றால் ஆலயம் என்றாலே அதுக்கு கோபுரம் இருக்க வேண்டும். some people think that if you go to a church, if it has to be called a church, it has to have a tower. கோபுரம் இல்லாத ஒரு ஆலயத்தை பார்த்தால் அவருக்கு ஆலயம் போல நிச்சயம் அது வராது. if they don't go to a place where there is no tower, they would not think that it is a church. ஆனால் தேவனை அறிந்திருக்கிற ஒரு மனுஷன், but to a man who knows the Lord, இல்லைனால் தேவனுடைய சமூகத்தையே வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன், or a man who desires the presence of the Lord, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய விருப்பத்திலே ஒரு நல்ல ஒரு பெரிய கோபுரம் போல இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இங்கே வந்தாலும், if such a person who has a longing after the presence of God comes to this church expecting that a church should look like have a tower, இங்கே தேவன் இருக்கிறார் என்பதை அவன் கண்டுகொள்ளும் பொழுது, when he realizes that the presence of God is here, அவனுடைய மற்ற விருப்பங்கள் எல்லாம் சப்சைட் ஆகிவிடும். all his other desires would subside. இல்லை என்றால் இந்த பிரதான வாஞ்சையாக இருக்கிறது அவைகளை எல்லாம் முழுங்கிவிடும். or this primary longing which is in his heart will subdue all the other desires.
ஒருவேளை நீங்கள் அப்படி நீங்கள் வரும்பொழுது பாடல் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வரும்பொழுது, or perhaps when you come expecting that singing should be in such a way, ஒரு தவறும் இல்லை. there is nothing wrong in that. பாடல் நன்றாய் பாட வேண்டும் என்பதில் தவறு ஒன்றும் there is இல்லை. nothing wrong in expecting that a song should be sung properly. ஆனால் நீங்கள் உண்மையாய் வாஞ்சிக்கிற ஒரு சகோதரனாய் சகோதரியாய் சபைக்கு வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். But if you come to the church as a brother or sister who has a real longing for the presence of God, பாடல் படிக்கிறவர்கள் சரியாய் பாடாவிட்டாலும், even though the choir does not sing properly, தேவனுடைய பிரசன்னம் இங்கே இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், when you realize that the presence of God is here, அது எனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. that will not matter at all to me. ஏனென்றால் என்னுடைய பிரதான வாஞ்சை அவருடைய சமூகத்தில் இருப்பதுதான். Because my primary longing would be to be in His presence. பாடல்கள் எனக்கு உதவி செய்யும், songs will help me, ஆராதனை எனக்கு உதவி செய்யும், praise and thanksgiving would definitely help ஆனால் me. இவைகளை காட்டிலும் அவருடைய சமூகத்தை விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு, ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு இவைகளெல்லாம் அற்ப காரியங்களாய் போய்விடும். But beyond all these things, to a brother or sister who longs the presence of the Lord, these things will be secondary. அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரி நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ளலாம். You can identify such a brother or a sister. அவருடைய வாழ்க்கையில ஜீவன் இருக்கிறதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். You can identify that there is life in his life. சில நேரங்களிலே ஒரு சகோதரன் ஜெபிக்கிறார். Sometimes கூட்டத்திலே, in the church meeting, there is a brother who prays. அவன் அந்த சகோதரன் ஜெபித்து முடித்த உடனேயே நமக்குள்ள ஒரு உற்சாகம் வருகிறது. Immediately after that brother finishes his prayer, we have a longing to pray. நாம் சபை முடிந்தவுடனே நாம் பகிர்ந்து கொள்கிறோம். After the church meeting is over, we share with others. அந்த பிரதர் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி இருந்துச்சு நமக்கு? How was it when he prayed, when that brother prayed? இல்லை என்றால் அந்த சகோதரி ஒரு சாட்சியை சொல்லும் பொழுது நமக்கு எப்படி உற்சாகமாக இருந்தது? Or when a sister shares her testimony, how did we feel in our heart? இவைகளெல்லாம் எப்பொழுது வரும் என்று நினைக்கிறீர்கள்? When do you think that these things will happen to us? என் இருதயத்தின் வாஞ்சை தேவனுடைய சமூகத்தை நாடுவதாக இருந்தால் மட்டுமே அது நடக்கும். Only these things will happen only if my heart's desire is the presence of the Lord. சரித்திரத்திலே अनेक தேவனுடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்கள். In the history there are so many men of God. வெவ்வேறு ஊழியங்களை பெற்றவர்களாக அவர் இருந்திருக்கிறார்கள். They have had many different ministries. வெவ்வேறு உபதேசங்களை உபதேசிக்கிறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். They have preached many different doctrines. உபதேசத்திலே கருத்து வேறுபாடுகளோடு கூட இருந்திருக்கிறார்கள். They have had many differences of opinion in their doctrines. ஆனால் அவர்கள் மூலமாக தேவன் ஆசீர்வதித்தது எதனால் தெரியுமா? But do you know why God blessed many people through their ministry? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்திருக்கிறார்கள். Because they have been the children of அவருடைய God. வாஞ்சை முழுவதும் தேவனை சார்ந்ததா இருந்திருக்கிறது. But their whole desire was after the Lord. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் ஒரு வசனம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show you a verse from 1 Kings chapter 14. 1 Kings chapter 14. 17வது அதிகாரம். I'm sorry, 1 Kings chapter 17. முதல் வசனத்திலே பாருங்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியாஸ் ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். Verse 1. Now Elijah the Tishbite, who was of the settlers of Gilead, said to Ahab, as the Lord, the God of Israel lives, before whom I stand, surely there shall be neither dew nor rain these years except by my word. எலியாவை பற்றி நமக்கு தெரியும். We know about Elijah. அவர் செய்த கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் செய்தவைகள் எல்லாம் நமக்கு தெரியும். We know about all that he did with godly zeal. ஆனால் அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய preference என்னவா இருந்தது பாருங்கள். But see what his preference was, what his characteristic was. இல்லை என்றால் அவன் தன்னை குறித்து அடையாளமாக எதை சொல்கிறான்? But see what he identifies himself with. வேற ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு எளிமையாய் ஒன்றை சொல்கிறான். The scripture doesn't say anything about him, but he himself says very simply one thing. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், the God of Israel before whom I stand. அவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்களை செய்து தேவனுக்காய் வைராக்கியமாய் நின்ற எலியாவுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான். A man, Elijah, who did great signs and wonders, there is only one sign about him. அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன். That he was a man who stood before the presence of the Lord. அவருடைய வாஞ்சை எல்லாம் தேவனுடைய சமூகத்திலேயே இருந்தது. That means his desire was all about his presence, God's presence. ஒரு குவாலிஃபிகேஷனும் அவருக்கு இல்லை. He did not have any other qualifications. ஒரு பெரிய கிட்டார் வாசிக்க கூடியவராக இல்லை. He did not have skill of playing the guitar. ஒரு மேல்நிலை பட்டதாரியாக அவர் இல்லை. Or he is not a postgraduate.
இல்லைன்னா ஒரு பாடல் திறமை கூட அவருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். Perhaps he did not even know how to sing a song properly. ஆனால் ஒரே ஒரு தகுதி, But he had this one qualification, தைரியமாய் அவன் சொல்கிறான், that he says this very boldly. நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன். I am a man who stands before the Lord. என்னை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved children of God, நமக்கு ஒன்றே ஒன்றுதான் வேண்டும். we need only one thing. தேவன் மற்ற எல்லாவற்றையும் அவர் தருகிறார். God adds all the other things to us. ஆனால் இருதயத்தின் வாஞ்சை, But the desire of our hearts, தேவனுடைய சமூகத்தை நோக்கி தான் இருக்க வேண்டும். it should be towards the presence of the Lord. நான் வருத்தமாக சொல்கிறேன், I say this with a sadness in my heart. நம்முடைய சபைகளில் அநேகர், There are many in our churches, இந்த தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். they have lost the presence of God. ஆனால் சகோதர ஐக்கியத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். But they want the fellowship of the brothers. தேவனுடைய சபையிலே வருவதை அவர் விரும்புகிறார்கள். They love to come to the church. ஆனால் தேவனோடு நிற்கிற சுபாவ அந்த preference அவர்கள் இழந்து விட்டார்கள். But they have lost the desire and the preference they once had for the presence of the Lord. இந்த அருமையான சகோதர சகோதரிகளே, My beloved brothers and sisters, ஒரு நாளும் நாம் இந்த தேவனுடைய சமூகத்தை நாடுவதை நாம் இழக்க வேண்டாம். Never should we lose this desire of seeking the presence of the Lord. ஏனென்றால் சபைக்கு வருகிறவன் பின்மாறி போக கூடும். Because the one who comes to the church can backslide. நன்றாய் பாடல் பாடுகிறவர்கள் பின்மாறி போக கூடும். A person who sings well can backslide. நன்றாய் வாத்தியம் வாசிக்கிறவர்கள் பின்மாறி போக கூடும். A person who plays the instrument skillfully can backslide. பல நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறவர்கள் கூட பின்மாறி போகக்கூடும். Or persons who are involved in many different activities in the church can backslide. ஆனால் தேவனுடைய சமூகத்தை நாடி இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் பின்வாங்கி போகவே முடியாது. But a person who has sought after the presence of the Lord can never backslide. அதை மாத்திரம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Please remember this one thing. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி இருக்க வேண்டும். All the desire of our heart should be towards the presence of the Lord. சுவிசேஷம் 18வது அதிகாரம், The Gospel of Luke chapter 18, 7வது வசனத்திலே verse 7. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? Will not God bring about justice for his elect who cry to him day and night, and will he delay long over them? யாருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? To whom will he not do justice? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள், to those who cry to him day and night. அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கூப்பிடுகிறார்கள் என்றெல்லாம் இல்லை. அதாவது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் கூப்பிடுவோம் என்று இல்லை. They don't have a set time to cry out to the Lord in their lives. ஒரு நேரம், மதியம் ஒரு நேரம் என்றெல்லாம் இல்லை. It is not like there is one time in the morning, one time in the afternoon. அப்படியெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை வைத்திருப்பது மிகவும் நல்லது. It is very good to have such disciplines in one's life. ஆனால் இங்கே சொல்கிற வசனம் இரவும் பகலும் அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். But this verse that we are looking at says that those children of God cry out to the Lord day and night. உங்களுடைய என்னுடைய அனுபவம் அதுவாய் இருக்கிறதா சகோதர சகோதரிகளே? Is your experience and mine the same, dear brothers and sisters? நான் பிரயாணம் பண்ணும் பொழுது, பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணும் பொழுது, when I travel on the bus, இல்லைன்னா நான் காலேஜுக்கு போகும் பொழுது, or when I go to the college, இல்லைன்னா நான் வேலைக்கு போகும் பொழுது, or when I go to work, என்ன சூழ்நிலையா இருந்தாலும், whatever be the situation, என் குடும்பத்திலே ஒரு திருமண விருந்து அதற்கு நான் போகிறேன், or I go to attend a wedding function in my family, என் ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி அதுக்கு நான் போகிறேன், or I go to attend a party in my office. அப்படி போகிற நேரமெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நான் கூப்பிடுகிற ஒரு மனுஷனா இருக்கிறேனா? Whenever I travel like that, am I cry out to the Lord? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே நான் தவறிவிட கூடும். Lord, I could fall in a particular temptation. இந்த திருமண வீட்டுக்கு போகிறேன், நான் என்னை மற்றவர்களோடு கம்பேர் பண்ண கூடும். I'm going to attend this wedding function. I can be tempted to compare myself with the others. என்னுடைய ஆபீஸ்ல நான் சோதிக்கப்பட கூடும். I could be tempted in my office. அப்படி என்று ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி எப்பொழுதும் கூப்பிடுகிறவர்கள், so those who cry out to the Lord all the time like this, அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். they will be protected. அவருடைய சமூகத்தை நாடாமல் மற்றவைகளில் திருப்தியாக இருக்கிறவர்கள் விழுவதற்கு ஏதுகரமாக இருப்பார்கள். But those who are content with other things, not seeking the presence of the Lord, they have every opportunity to fall away. ஒருவேளை ஒரு
ஒரு பையன் தவறிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Perhaps a boy அவன் fell into sin. அப்பா அம்மாவை விட்டு விட்டான். He has forsaken his parents. ஒரு பெரிய கூட்டத்திலே அவன் தவறாய் அவனுடைய பெற்றோருடைய கையை விட்டு விட்டான். Let's imagine a young boy just losing his parents in a crowd. He missed his parents in a crowd. ஒரு போலீஸ்மேன், ஒரு காவல் அதிகாரி அவனை பிடித்துக் கொள்கிறார். A policeman comes and grabs a hold of him. அவன் உன்னுடைய அப்பாவிடத்திலே கொண்டு சேர்க்கிறேன் என்று கூட்டிக் கொண்டே வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Let's imagine that the policeman takes him saying, I will take you to your parents. ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது, crowd, பெரிய crowd-ஆ இருக்கிறது. There is a large crowd. பஸ் போகிறது, வாகனங்கள் போய் கொண்டிருக்கிறது. There are vehicles going. அவன் மற்ற ஜனங்களுடைய கூக்குரலை சத்தங்களை எல்லாம் அவன் கேட்கிறான். He is listening to the different voices of the crowd. ஆனால் எந்த சத்தமும் அவனை திருப்திப்படுத்துகிறதே இல்லை. But none of those voices would please him. அவனுடைய சத்தம் என்னவா இருக்கும்? What would his cry be? அப்பா 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 என்று. His cry would be daddy daddy. ஒருவேளை அவனை பாதுகாக்கிற காவல் அதிகாரி கூட இருக்கிறார். Perhaps there is a policeman to guard him. ஆனால் அதிலே அவன் திருப்தி அடைகிறது இல்லை. But he is not content with that. அவனை சுற்றி இருக்கிற எத்தனையோ நடவடிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. There are so many activities happening around him. அதெல்லாம் அவனை திருப்தி ஆக்குகிறது இல்லை. But those things don't satisfy him. அவனுடைய தேவை எல்லாம் அப்பாவை பார்க்க வேண்டும். All his need is to see his daddy. என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, my beloved brothers and sisters, நம்முடைய வாழ்க்கை இப்படியா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I want that all of our life should be like this. நம்மை சுற்றி பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. There are so many things happening around us. எனக்கு பஸ்ல போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. I have a need to travel on a bus. ஒரு கூட்டத்திலே நான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. I have to be in a crowd. ஒரு அலுவலகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. I have to go to my workplace. ஆனால் இவைகள் என்னை திருப்திப்படுத்துகிறது இல்லை. So none of these things would satisfy me. ஏனென்றால் இதயத்தின் வாஞ்சை எல்லாம் நான் அப்பாவோடு இருப்பதுதான். Because the desire of my heart is to be with my daddy. ரோமர் 8வது அதிகாரம். Romans chapter 8. அதிகாரம் 15வது வசனத்திலே Romans 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். For you have not received a spirit of slavery leading to fear again, but you have received a spirit of adoption as sons, by which we cry out, Abba, Father. இந்த வசனத்தின் பின்னணியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். Let me show you the background of this verse. And 12வது வசனம், சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. The background of this verse is in verse 12. So then, brethren, we are under obligation not to the flesh to live according to the flesh. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். For if you are living according to the flesh, you must die, but if by the spirit you are putting to death the deeds of the body, you will live. அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு வரும்பொழுதுதான், after having said all these things, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், so for you have not received a spirit of slavery leading to fear again. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். He says, but you have received a spirit of adoption as sons, by which we cry out, Abba, Father. நாம் இப்படி தயங்கி நிற்கும் பொழுதுதான், when we hesitate like this, நாம் பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளிகள் இல்லை என்று ஆண்டவர் சொல்லும் பொழுதுதான் இந்த வசனத்தை அவர் சொல்கிறார். when the Lord says that we are not under obligation to live according to the flesh, that the Lord says this. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to fear again. ஏனென்றால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Because God has given us the spirit of adoption, by which we cry out, Abba, Father. சகோதர சகோதரிகளே, நாம் அந்த உரிமையோடு ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிற அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா, இல்லை என்றால் பயப்படுகிற ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? Brothers and sisters, do we have we received this spirit of calling out our Father with that right, or do we have a spirit of fear in us? எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்திலே, Hebrews 5:7. ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நமக்கு தெரிந்த வசனம்தான். This verse is a familiar one to us. It's talking about the Lord Jesus. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு.
In the days of his flesh, he offered up both prayers and supplications with loud crying and tears to the one able to save him from death, and he was heard because of his piety. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று அது தொடர்கிறது. It continues saying, although he was a son, he learned obedience from the things which he suffered. தம்மை பாருங்கள் 7ஆம் வசனத்திலே தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுகிறார். We read in verse 7 that he cried out with both prayers and supplications with loud crying and tears to the one able to save him from death. அவருடைய சமூகத்துக்கு அடிக்கடி போகிறவர். He was the one who frequented God's presence. அதிலே விருப்பமாய் இருக்கிறவர். He was one who had a desire for the presence of God. தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அவருடைய சமூகத்துக்கு தான் போகிறார். He went to the presence of the Lord often to have a victorious life. கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் அவருடைய சமூகத்திலே போகிறார். He went to God's presence with prayers and supplications with loud cryings and tears. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடைசியாக அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் எப்பொழுது நாம் பெற்றோம்? Beloved children of God, when did we have such an experience last? நம்முடைய சூழ்நிலையில் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தை இவ்வளவு தீர்க்கமாய் தேடின அனுபவம் எப்பொழுது? When was the last time that we went to the Lord clearly saying, Lord, save me, with that desire? புதிதாய் வருகிற சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், I would like to say to the brothers and sisters who are coming to the church, ஒருவேளை நீங்கள் சிறு வயதிலிருந்தே சபைக்கு வரலாம். Or perhaps you are one who has been coming to the church from your இல்லையென்றால் சிறு வயதிலேயே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவர்களாக இருக்கலாம். Or perhaps you have been born and brought up in a Christian family. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது பலத்த சத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் தேடி இருந்தால் தான் இந்த ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரத்திற்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாகும். But at least once, if you have this kind of an experience, that you can say that you have received this salvation. அந்த ஒரு நாளை தான் ரட்சிக்கப்பட்ட நாளாக நாம் சொல்கிறோம். We say that, pointing to that particular day, that is the day you are saved. ஒருவேளை அந்த முதல் நாள் என்னுடைய பாவத்துக்காக நான் குத்தப்பட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே கதறின நாளாக இருக்கும். Perhaps that day when you got saved was the day when I got convicted and I cried out because of the guilt of my sin. அந்த நாள் தான் நான் ரட்சிக்கப்பட்ட நாள். That was the day when I was converted. அப்படி ஒரு நாள் கூட நீங்கள் அதை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடந்து வராமல் இருக்கிறீர்களா? Has there never been a time when you had such an experience in your life? நான் ஜட்ஜ் பண்ண உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். I want you to judge yourselves. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். I want you to examine yourself to see if you have been saved. நீங்கள் அப்படி ஒரு முறை கூட வரவில்லை என்றால் இந்த பாவத்தின் தாக்கத்தை நீங்கள் இன்னும் உணரவில்லை. If you have never come across such an experience in your life, you have not experienced this power of the sin in your life. அப்படி உணர்ந்திருப்பீர்கள் என்றால், if you have realized ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஓடி இருப்பீர்கள், then you would have run to the presence of the Lord. யோசுவா புத்தகத்திலே இன்னொரு சம்பவம் இருக்கிறது. யோசுவா, there is an incident in the book of Joshua. அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு சூழ்நிலையை படமாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show as a picture யோசுவா 9வது அதிகாரம், Joshua chapter 9. ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்ற சில சகோதரருடைய வாழ்க்கையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show the life of brothers who have had such an experience. 9வது அதிகாரத்திலே in chapter 9 12வது வசனம், verse 12. சில கிபியோனின் குடிகள் யோசுவாவினிடத்தில் வருகிறார்கள். The sons of Gibeon come to Joshua. அவர்கள் யோசுவாவினிடத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணுவதற்காக அவர் சொல்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show the things which the Gibeonites say to make a covenant with the Israelites. 12வது வசனம், 9வது அதிகாரம் 12வது வசனம். Joshua chapter 9 verse 12. உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோம். This our bread was warm when we took it for our provisions out of our houses on the day that we left to come to you. இப்பொழுதோ இதோ உலர்ந்த பூசணம் பூத்திருக்கிறது. But now behold, it is dry and has become crumbled. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாக இருந்தது. These wineskins which we filled were new. ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. And behold, they are torn. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள். And these our clothes and our sandals are worn out because of the very long journey. இதுதான் கிபியோனியர்கள் அவர்கள் சொன்ன அந்த காட்சி. This is the
picture of what the Gibeonites said to the Israelites. ஒருவேளை இதற்கு ஒப்பாகவே அநேகருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. Perhaps the lives of many is like this incident. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது Once upon a time when I was converted, அப்பொழுது என்னுடைய அப்பம் சுட சுட இருந்தது. bread was warm. என்னுடைய ஜெபம் சுட சுட இருந்தது. My prayer was warm. என்னுடைய பாடல் சுட சுட இருந்தது. My song was warm. என்னுடைய நடவடிக்கை எல்லாமே சுட சுட இருந்தது. My activities were all warm. அந்த அப்பத்தை புசித்தவர்கள் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். Those who ate of that bread were satisfied. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? But how is it today? அதுதான் இன்றைக்கு நம்முடைய கேள்வி. That is our question today. பல ஆண்டுகளாய் விட்டது. It has been many years now. இப்பொழுது அது பூசணம் புத்து இருக்கிறது. Now it's become ஒருவருக்கும் crumbled. It's not going to be of use to anyone. அப்படி இருக்கிறதா நம்முடைய Is that how our life is today? ஒருவேளை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது இது போல தேவனுடைய சமூகத்தை நாடி நாம் ஆரம்பித்தது உண்மைதான். Perhaps we have begun our life like that when we வஸ்திரங்கள் பழைமையாகி விட்டது. இப்பொழுது our clothes were worn out now. நம்முடைய ரட்சிப்பு அப்பொழுது புதிதாக இருந்தது. Our salvation was new then. நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் பழையதாய் போய்விட்டது. The garment of salvation has become worn out nowadays. அவருக்காக நடந்து வந்த பொழுதெல்லாம் அப்பொழுது நம்முடைய கால்கள் வீங்கவில்லை. When in those days when they walked, their feet did not get sore. இப்பொழுது நம்முடைய கால்கள் வீக்கம் அடைந்திருக்கிறது. Now our feet and legs are swollen. என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, my dearly beloved children of God, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே இருக்கிறதா? Is that how the promise of God that gave கிபியோனின் மக்களுக்கு அது அப்படி இருந்தது? It was like that for the children of Gibeon. உபாகமம் 8வது அதிகாரம், Deuteronomy chapter 8. 8வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். Deuteronomy 8:4. இந்த 40 வருஷம் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. Your clothing did not wear out on you, nor did your feet swell these 40 years. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் 40 வருஷமும் அவர்கள் கால் வீங்கவும் இல்லை, அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. This was the promise of the Lord to the Israelites, that their clothing did not wear out and their feet did not swell for the 40 years. கிபியோனுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்கலாம். But it could have been like that in the lives of the Gibeonites. என்னை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எப்பொழுதும் நம்முடைய அப்பங்கள் சுட சுட இருக்கலாம், நம்முடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகாமல் இருக்கலாம். Beloved children of God, this is the promise that God has given us, that our salvation, the garment of salvation can be warm and our bread can be warm always. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய 18வது வயதிலிருந்து இன்றைக்கு என்னுடைய 58வது வயது 40 வருஷமாய் நான் இந்த சபையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். From my 18th year till today, I am now 58. I've been running these 40 years in this church. உங்களுக்கு உற்சாகம் உண்டாகும்படி நான் சொல்கிறேன். I would like to say these things to encourage you. உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் பழமையாய் போக வேண்டிய அவசியம் இல்லை. Your garment of salvation need not have to become worn out. உங்கள் அப்பங்கள் சுட சுட இருக்கலாம். Your bread can still remain hot. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். It can even be fresher now. அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். It can be even more fresh to bless others. ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம் அது. Because it is the promise of God. நம்முடைய சபையிலே அநேகர் அதை விசுவாசிக்காமல் போகட்டும். Let many not believe that. ஆனால் தேவனுடைய சமூகத்தை நாடுகிற மனுஷன் எப்பொழுதும் எலியாவை போல அவன் கூக்குரலிட முடியும். But a person who always longs for the presence of the Lord, like Elijah, his cry will be like that. நம்மை நாமே நிதானித்து பார்ப்போமா? Shall we all examine ourselves and judge ourselves? ஒரு இசைஞானி சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I would like to quote. அவர் இவ்வாறு சொன்னார். He was a musician. He said like this. நான் 3 நாள் நான் பிராக்டீஸ் பண்ணாம இருந்தால் ஜனங்களுக்கு அது தெரிந்துவிடும். If I have not been practicing for 3 days, it would be obvious to the audience. இவர் சரியாக பிராக்டீஸ் பண்ணவில்லை என்பது ஜனங்களுக்கே தெரிந்துவிடும். The audience would know that I have not been practicing. நான் 2 நாட்கள் நான் பிராக்டீஸ் பண்ணாம இருந்தால், if I had not been practicing for past 2 days, என் நண்பர்களுக்கு தெரிந்துவிடும். My friends would come to know about that. ஆனால் ஒரு நாள் நான் பயிற்சி எடுக்காமல் இருந்தால், பிராக்டீஸ் பண்ணாமல் இருந்தால், but if I skip practicing even for 1 day, அது எனக்கு தெரியும். I would know the result of it. அதே போல உங்களுடைய ஜெப வாழ்க்கை பின்வாங்கி கொண்டே இருந்தால், in the same way, if you are backsliding in your prayer life, நீங்கள் ரொம்ப தூரம் பின்வாங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒருவேளை சபையில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். The people in the church would come to know about your lack of prayer life after many days. ஆனால்
சில நாட்கள் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்காதவர்களாக இருந்தால், but if you have not been visiting the presence of the Lord for a few days, உங்களுக்கு கூட இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும், சகோதரர்களுக்கு தெரியும், your brothers and sisters and your friends who are with you would know that அவர்கள் உங்கள் பக்கம் வரும் பொழுது when they come closer to you, அங்கே ஒரு ஸ்மெல் அடிக்கும். you would smell out. ஏன்? Why? அவர் சுட சுட இருந்தது இப்போ என்ன ஆகிவிட்டது? Because the bread which was hot is become cold now. பூசணம் புத்து It's போய்விட்டது. become crumbled. ஒருவேளை அவருடைய வஸ்திரங்கள் பழையதாய் போய்விட்டது. Perhaps his garment has become worn out. அவர்கள் வரும்பொழுது அந்த துர்நாற்றம் என்னை, So when they come closer to you, you are smelling. ஆனால் உண்மையிலேயே நான் தேவனுடைய சமூகத்தை நான் நாடாத மனுஷனாக இருந்தால், but if I am not a person who really longed after the presence of the Lord, அந்த நாளே நமக்கு தெரியும், we would know ourselves that very day நான் தேவனுடைய சமூகத்தை நான் நாடவில்லை, that I did not seek the presence of the Lord. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. ஆண்டவருடைய சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறவர்களாக நான் மாறுவோம். Let us live every day seeking the presence of the Lord. அப்படி வாழ்வோம் என்றால், if we live like that, நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, then we have hope. தேவன் நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க முடியும். God can bless many through us. தேவன் அப்படி செய்வார் என்று நான் நம்புகிறேன். I believe that God will do like that. Amen. I thank God for what we heard today. இன்றைக்கு நாம் கேட்ட காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். We heard about the longing of the psalmist. சங்கீதக்காரனுடைய வாஞ்சை குறித்து நாம் இன்று கேட்டோம். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, this is the place God wants all of us to come to. இந்த இடத்திற்கு தான் நாம் யாவரும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். If we have not come to this place, இந்த இடத்திற்கு நாம் வரவில்லை என்றால், the place where we long for God, தேவனுக்காக நாம் தவனமாய் இருக்கிற அந்த இடத்திற்கு, for God, தேவனுக்காக ஒரு வாஞ்சை. otherwise, this Christian life will be boring one, a burdensome one. அப்படி இல்லை என்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போர் அடிக்கிறதாக, ஒரு பாரமுள்ளதாக மாறிவிடும். That means something else takes the first place in our life, not the longing for God. அப்படி என்றால் தேவன் மேல் இருக்கிற இந்த வாஞ்சை இல்லாதபடிக்கு மற்ற காரியங்கள் எல்லாம் இவற்றை மேற்கொண்டு விடுகின்றன. The longing is for other things, not for God. மற்ற காரியங்களுக்காக வாஞ்சை இருக்கிறது, தேவனுக்கான வாஞ்சை இல்லை. But if I have a longing, ஆனால் நான் ஒரு வாஞ்சை எனக்கு தேவனை பற்றி இருக்கும் என்றால், other things will not be number one in my life. மற்ற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக இருக்காது. Everything, other things will not be, which other Christians feel as a burdensome thing in Christian life will not be a burden at all. மற்ற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாரமாய் உணர்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி பாரமாய் இருக்காது. Last week, I was reading a hymn by a godly man. கடந்த வாரத்திலே ஒரு தேவ மனுஷன் எழுதின ஒரு பாமாலையை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். It's a beautiful hymn. அது ஒரு அருமையான ஒரு பாமாலை. Many of us may not know even that word, pining. Pining, வலியினாலே கத்தி, அந்த வார்த்தை கூட அநேகர் அந்த வார்த்தை கூட அறிந்திருக்க மாட்டோம். I was reading that and it was such a blessing to my heart. அந்த பாடலை பாமாலை நான் வாசிக்கும் பொழுது அது என்னுடைய இருதயத்துக்கு அவ்வளவா ஆசீர்வாதமாக இருந்தது. It will be surprising. You'll be surprised to know this man was in a Roman Catholic church. இந்த மனுஷன் ஒரு ரோமன் கத்தோலிக்கராய் இருந்தார் என்பதை நீங்கள் கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். Frederick Faber. அவர் பெயர் Frederick Faber என்பது அவருடைய பெயர். In one hymn entitled Desire for God, ஒரு பாமாலை தேவன் மேல் இருக்கிற வாஞ்சை என்ற தலைப்புள்ள அந்த பாமாலை. He says, none honors God like the thirst of desire. வாஞ்சை என்கிறதான அந்த தாகத்தை காட்டிலும் வேறு எதுவுமே தேவனை பிரியப்படுத்தாது. Honors. தேவனை கனப்படுத்தாது.
Because it burns the world out with the swift ease of fire. ஏனென்றால் அந்த அந்த தாகம் என்ற அந்த வாஞ்சை இந்த உலகத்தின் காரியங்களை ஒரு நெருப்பை போல சீக்கிரத்திலே வந்து அதை பட்சித்து போட்டு And விடுகிறது. it is that thirst for desire for God that fills life with good works till it runs over the brim. இப்படிப்பட்டதான தேவன் மேல் இருக்கிறதான வாஞ்சை என்ற தாகம் தான் அது நம்முடைய வாழ்க்கை நற்கிரியைகளாலே நிரப்பி அதை நிரம்பி வழியச் செய்கிறது. He says, then pray for desire, for love's wistfulness earning. அதனாலே இப்படி அன்பினுடைய வாஞ்சையா இருக்கிறதா அப்படி தாகமாய் ஏங்குகிற அந்த வாஞ்சைக்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். For the beautiful pining of holy desire. அந்த பரிசுத்தத்தினுடைய வாஞ்சைக்காக விசும்பி ஒரு வலியை உணர்கிறது போல முனகுங்கள் என்று சொல்கிறார். Yes, pray for a soul that is ceaselessly burning with soft fragrant flames of this thrice happy fire. தேவனுடைய அந்த அக்கினி, அந்த மெதுவான மென்மையான அந்த அக்கினி உங்களிடத்திலே உள்ளத்திலே வர வேண்டும் என்று அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். For the heart only dwells, truly dwells with its treasure. பொக்கிஷம் உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்களுடைய இருதயம் இருக்கும். And this is something very beautiful. They who love God cannot love him by measure. தேவனை நேசிக்கிறவர்கள் அளவில்லாமல் தான் நேசிப்பார்கள். அளவு கட்டுப்பாடோடு அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். For their love is but hunger to love him still better. For their love is but hunger to love him still better. அவருடைய அன்பு எப்படி இருக்கும் என்றால் இன்னும் அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும் என்ற தாகமாய் பசியாய் இருக்கும். That's what the psalmist, he had such a longing. அப்படித்தான் இந்த சங்கீதக்காரனும் ஒரு வாஞ்சை கொண்டிருந்தான். He was envy of a bird. அவன் ஒரு பறவையை பார்த்து, ஒரு குருவியை பார்த்து அவன் பொறாமைப்பட்டான். I read somewhere in one book. நான் ஒரு புத்தகத்திலே இந்த சங்கீதத்தை பற்றி நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். He said it's about maybe this is one of the situation that author thought. ஒருவேளை இந்த சூழ்நிலையை தான் அந்த புத்தகத்தை எழுதினவர் நினைத்திருக்கலாம். These people, they were in Babylon. இந்த ஜனங்கள் பாபிலோனிலே இருந்தார்கள். God, they were in Babylon. அவர்கள் தேவனை சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனிலே இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகள். They were not able to go to the temple, worship God and sacrifice to God. அவர்கள் தேவாலயத்திற்கு சென்று அங்கே பலி செலுத்தி தேவனை ஆராதிக்க முடியாதிருந்தது. Godly people, not ordinary Israelites, Jews who were enjoying the Babylon. இவர்களெல்லாம் இந்த பாடலை எழுதினவர்கள் தேவபக்தி உள்ளவர்கள். அங்கே பாபிலோனிய காரியங்களை அனுபவித்து சந்தோஷமா இருந்த அந்த தேவபக்தி அற்ற இஸ்ரவேலர்களோ யூதர்களோ அல்ல. And there they were bringing forth the desire of the heart. அந்த இடத்திலே பாபிலோனிலே அந்நிய தேசத்திலே தேவனுக்கேற்ற வாஞ்சையை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். How lovely, O Lord, are your dwelling places. உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். My soul longs for that. என்னுடைய ஆத்துமா அதை வாஞ்சிக்கிறது. Even yearn for the courts உம்முடைய of the Lord. உம்முடைய பீடங்களுக்காக அவை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. After courts. அதனுடைய பிரகாரங்கள். My heart and flesh, sing for joy to the living God. என்னுடைய இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. And from there, the far away place, he was envying the bird. அங்கே தூர தேசத்திலே இருந்து கொண்டு இந்த தேவனுடைய பிரகாரத்திலே இருக்கக்கூடிய இந்த குருவிகளை பார்த்து அவர் பொறாமைப்படுகிறார். You could think of the birds which have built a nest close to that altar. அந்த தகவிலான் குருவிகள் அந்த பலிபீடத்து அண்டையிலே ஒரு கூட்டை கட்டி இருக்கிறதே அதை பார்த்து அவர் பொறாமைப்படுகிறார். Such a longing. அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை. And it says Faber says in this poem. ஃப்ரெட்ரிக் ஃபேபர் இந்த கவிதையிலே ஒரு பாடலிலே சொல்கிறது போல. Listen to this very carefully. இதை மிக கவனமாக கேளுங்கள். It's an exhortation from this godly man. இந்த தேவ மனுஷனிடத்திலிருந்து ஒரு புத்திமதியாய் வருகிறது. For the lack of desire is the ill of all ills. இந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிற இந்த காரியம்தான் எல்லா தீமைகளிலும் பெரிய தீமை. நோய். எல்லா வியாதிகளிலும் பெரிய வியாதி. It's the ill of all ills. எல்லா வியாதிகளிலுமே பெரிய வியாதி என்னவென்றால் எனக்கு வாஞ்சையே இல்லை. அதுதான்.
Many thousands through it the dark path have trod. அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இப்படிப்பட்டதான இருளான பாதையிலே நடந்து சென்றிருக்கிறார்கள். You know, the balsam is a jubilee and pining and longing for God. இப்படி சந்தோஷமாகவும் தேவனுக்கேற்ற வாஞ்சையோடு ஒரு ஒரு வலியோடு கத்துகிற காரியம் அது ஒரு பால்சம் மலரை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். Finally he says, கடைசியிலே அவர் சொல்லுகிறார், he shows the heart of God to us. இதுதான் தேவனுடைய இருதயமா இருக்கிறது சகோதரர்களே. That man showed the heart of God. அந்த மனுஷன் தேவனுடைய இருதயத்தை காட்டி இருக்கிறார். He said God loves to be longed for. தேவன் வாஞ்சிக்கப்பட விரும்புகிறார். He loves to be sought. அவர் தேடப்பட விரும்புகிறார். For he sought us himself with such longing and love. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு அன்போடு அவர் நம்மை முந்தி தேடி வந்தார். He died for desire of us. நம்மீது கொண்ட வாஞ்சையினாலே அவர் மரித்தார். It's a marvelous thought, isn't it, brothers and sisters? இது எவ்வளவு அற்புதமான ஒரு எண்ணமா இருக்கிறது. And now he earns for us to be with him above. இப்பொழுது அவர் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் மிகுந்த தவனமாய் இருக்கிறார். I don't want to forget this verse. நான் இந்த வரிகளை நான் மறந்து போக விரும்பவில்லை. God loves to be loved. தேவன் அவர் அன்பு கூறப்பட விரும்புகிறார். Loves to be longed for. அவர் வாஞ்சிக்கப்பட விரும்புகிறார். He loves to be sought. அவர் தேடப்பட விரும்புகிறார். For he sought as himself with such a longing and love. ஏனென்றால் அவர் தாமே நம்மை அப்பேற்பட்ட ஒரு வாஞ்சையோடும் அன்போடும் நம்மை தேடி வந்தார். He died for desire of us. நம்மீது வைத்த வாஞ்சை நிமித்தமாக அவர் மரித்தார். And he now earns for us to be with him above. இப்பொழுது நாம் அவரோடு மேலே அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் வலிமையான ஒரு வாஞ்சை கொண்டிருக்கிறார். Shall we seek God, Lord, give me a heart like that? ஆண்டவரே இப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாரும் என்று நாம் தேவனை தேடுவோமா? You know what is the Lord is saying to us today? இந்த நாளிலே தேவன் நம்மிடத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? When brother was sharing, I felt this is what the Lord's message for us. சகோதரர் வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் உணர்ந்தேன் இதுதான் தேவன் நமக்கு தீர்க்கமாய் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்று. You have left the first love. நீ ஆதி அன்பை விட்டுவிட்டாய். Do you think God will be happy in saying these things? இந்த காரியங்களை சொல்கிறதற்கு தேவன் சந்தோஷமா இந்த காரியத்தை நம்மிடத்தில் சொல்வாரா? You have left your first love. உன் ஆதி அன்பை விட்டுவிட்டாய். I pray the Lord will give all of us such a longing. இப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை நாம் யாவருக்குமே தேவன் தருவார் என்று நான் ஜெபிக்கிறேன். You know, as we heard, you know what we are and you are and I am. நீங்களும் நானும் யாரா எப்படி இருக்கிறோம் என்று தெரியுமா? As brother said, when we have done with all our works in a day. நம்முடைய சகோதரர் சொன்னது போல நம்முடைய நாட்களிலே ஒரு நாளிலே நாம் எல்லா காரியங்களையும் செய்து முடித்த பிறகு we men complete the office work and done every other work in the office and come back home. சகோதரர்களே நாம் அலுவலகத்திலே எல்லா வேலைகளையும் மற்ற வெளி வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு நாம் வீட்டுக்கு வரும்பொழுது and you sisters you have done all the household work in at home. சகோதரர்கள் வீட்டிலே இருக்கிற உங்களுடைய எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் வேலைகளை முடித்துவிட்ட பிறகு and you come and sit, everything is done today. அப்படி இளைப்பாறும்படிக்கு எல்லாம் இன்றைய நாளுக்குரிய வேலைகள் முடிந்து விட்டது என்று ஓய்வும் பொழுது and when you sit on a chair or a sofa, ஒரு நாற்காலியிலோ சோஃபாவிலோ நீங்கள் அப்படி இளைப்பாற அமரும் பொழுது what is the first thought that comes to your mind? உங்களுடைய மனதிலே வருகிற முதல் எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது? That is what you are. அதுதான் நீங்கள். That is what I am. அந்த எண்ணம் தான் நான். If that is God, அது அந்த எண்ணம் தேவனை பற்றியதா இருக்கும் என்றால் the first thought that comes to your mind is God. என்னுடைய மனதிலே உதிக்கிற எண்ணம் தேவனாய் இருக்கும் என்றால் God is the first thought when I get up early from my bed, when I get up from the bed, the first thought if it is God. காலையிலே என் படுக்கையிலிருந்து எழுந்த முதல் எண்ணம் அது தேவனாய் இருக்கும் என்றால் and we have a longing for God. அப்பொழுது நான் தேவனை பற்றிய வாஞ்சை உடையவனாய் இருப்பேன். You know what will the effect of that? அதனுடைய விளைவு என்னவாய் இருக்கும் தெரியுமா? If we have such a longing for God, தேவனை பற்றி அப்படிப்பட்ட வாஞ்சை உங்களுக்கு இருக்கும் என்றால் then we will pray with loud cries and tears to God to save us from sin. நம்மை பாவத்திலிருந்து அந்த நாள் வருகிற மரணத்திலிருந்து ரட்சிக்கும்படி நாம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். We will be standing before Lord in every time. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் consciously, whenever we are conscious, we'll have the presence
presence, we'll learn to live in the presence of God. நாம் சுய நினைவோடு நாம் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலே நிற்பதற்கு நாம் வாஞ்சிப்போம். Ask the Lord to give a longing heart. ஒரு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியுள்ள இருதயத்தை தரும்படி தேவனிடத்திலே கேட்கலாம். I think I have told some time back here. இந்த இடத்திலே நான் சில நாட்களுக்கு முன்பதாக நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். About prayer of a woman, a nun, a Catholic nun. ஒரு கத்தோலிக்க கன்னியாஸ்திரி சகோதரியுடைய ஜெபம். A nun called whose name is Julian. அந்த அவர்களுடைய பெயர் ஜூலியன். She lived in England 300 years ago probably. ஒருவேளை அவர்கள் இங்கிலாந்து தேசத்திலே 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். Her doctrine was not the right doctrine. அவருடைய உபதேசம் சரியான உபதேசம் அல்ல. She was a Roman Catholic nun worshiping Mary. ஏனென்றால் அவர்கள் ஒரு மரியாளை வணங்குகிறதான ரோமன் கத்தோலிக்க கன்னியாஸ்திரியாக இருந்தார்கள். And this is what I read from A.W. Tozer's book. இந்த காரியத்தை நான் A.W. டோசர் அவருடைய புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறேன். She prayed one prayer. அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஜெபித்தார்கள். She asked the Lord for 3 wounds. 3 காயங்களுக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். 3 wounds. 3 காயங்கள். She wanted the wound of a broken heart. ஒரு உடைந்த இருதயம் என்கிறதான ஒரு காயம். On seeing the sinfulness of sin. அந்த பாவத்தினுடைய அகோரத்தை பாவத்தன்மையை பார்க்கக்கூடிய அந்த உடைதல். A brokenness, a wound, because it is my sin that crucified the Lord. என்னுடைய பாவம்தான் ஆண்டவரை சிலுவையிலே அறைந்தது என்பதை பார்க்கக்கூடிய அந்த உடைதல் உள்ள அந்த காயம். She asked for that. அதற்காக தேவனிடத்திலே அவர்கள் ஜெபித்தார்கள். Another wound, she said. இன்னொரு காயம் தேவனிடத்திலே அவர்கள் கேட்டது. A wound of compassion. ஒரு மனதுருக்கம் என்கிற ஒரு காயம். And the third thing. மூன்றாவது காரியம். A wound of longing for God. தேவன் மேல் இருக்கிற வாஞ்சை என்கிற காயம். A wound of longing for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக வாஞ்சிக்கிறதான ஒரு காயம். A wound of becoming a wound that will make her lovesick for her Savior. அந்த தன்னுடைய இரட்சகர் மீது ஒரு அன்பினாலே ஒரு சோகமடைந்த நேசத்தினால் சோகமடைகிற அந்த ஒரு காயம். God never forgets such people. தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை ஒருபோதும் மறக்கிறதில்லை. Even today, whenever I read it, it brings such a blessing to my heart, a longing in my heart. இன்றைக்கு கூட அதை நான் வாசிக்கும் பொழுது அது எப்பொழுதெல்லாம் வாசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என்னுடைய இதயத்தை கொண்டு வருகிறது. And the beautiful thing she said after that prayer is, அந்த ஜெபத்தின் இறுதியிலே அவள் சொன்ன ஒரு அருமையான ஒரு காரியம் என்னவென்றால், Lord, whatever it cost, ஆண்டவரே இதற்கு என்ன செலவானாலும் பரவாயில்லை, send me the bill. எனக்கு அதனுடைய பில்லை அனுப்பிவிடுங்கள் ஆண்டவரே. It's okay for me. அது எனக்கு பரவாயில்லை, அது I'm willing to pay. நான் அந்த பில்லை நான் அதனுடைய செலவை செலுத்த நான் தயாரா இருக்கிறேன் என்று சொன்னார். Have these 3 wounds. எனக்கு இந்த 3 காயங்கள் வேண்டும். And we heard about the third wound today. நாம் இன்றைக்கு இந்த 3வது காயத்தை குறித்து தான் கேட்டோம். A wound of longing for God. தேவன் மீது தேவனை வாஞ்சிக்கிற ஒரு காயம். Let's seek that, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, அதை நாம் வாஞ்சிப்போம். Let's all stand up. நாம் யாவரும் எழுந்திருக்கலாம்.